कटकेले कोई 3 किलो दन्नोद पोलिसी दन्नोद पोलिसे पावेलंट பக்கத்துல நின்று கொண்டு தெரியாண்டானே ஆள் என்ன சொல்ற சின்ன வயசுல போய்ப்பான் வந்து நல்ல ஊர் ஐயா. அதுதான் இவங்க நீ அங்க செட்டில் ஆயிட்டாங்களே தாத்தா வராரு தவறவட போறாரு வந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா சம்பவம் நடந்து வச்சு அப்படி இதானா வந்துடும் யோசிச்சு பாரு தம்பிய ஐய மேவராட்ட கேம கடையே மாறலத்தீங்கன்னா தானே டவுனுக்கு வேணும். டவுனுக்கிட்ட வேணும் ஏசி ஒரு 24 வேலை செய்யுமா போல உண்மை உண்மை. நாங்கள் யாழ்ப்பாணம் லுக் அப்படி தான்டா எங்க டொரண்டோவை அடி அண்ணன் கொத்து அடிக்கிற காட்டு தம்பி ரைட் அடி அப்புறம் கொத்து பாருங்க இதெல்லாம் வந்து நைட் டைமில் செய்கிற இந்த ரஃபிகாம் காலையில் மார்னிங் அப்படி அதெல்லாம் சின்ன வேலைன்னு நினைச்சுக்கொள்ள வேணாமா அதெல்லாம் பிளான் அதான் பெரிய வேலை தானே பாரா தம்பி இங்கே சொல்ல இடத்துக்கு வரணும் பிக்மி போட்டான்னு சொல்லும் कटकेले कोई 3 किलो दन्नोद पोलिसी दन्नोद पोलिसे पावेलंट அதுதான்டாப்பா இந்த மாதிரி சோளு வாக்கிங் போகிறது சூப்பர் ஐடியா. நீ என்ன செய்யணும் நேரத்துக்கு கிளம்பு ஓடியே வருவாங்க ஆனால் என்னன்றா பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டிப்பான் யோசிச்சுப்பார் சிலவளை கிண்டினா கீழ் விட்டுன்ற பிளாட் தெரியும் உங்களை காணுமெண்டா கவர்மெண்டா இல்லை ஏன்னா காணுமெண்டு விட்டு ஒரு மாதம் விதுவிட விதுனைக்கு அந்த மாதம் தனக்கு மட்டும் வந்து கடவுளை இந்த வயசுல அடிக்க பார்க்குதா மக்களை வந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பவம் நடந்து வச்சு ஏறி விட்டால் நல்ல உயரத்துக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தா சாப்பாடும் இல்லையா ஒன்றும் இல்லையாம் இப்போ வந்து நாங்கள் கண்டி டவுனுக்கு போகணும் சாப்பாடு கட்டுறது இப்போ என்ன பிரச்சனைனா கண்டி டவுனுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு கண்டி டவுன் அடிக்க பிக்னிக்காரன் பாரானதியா மற்ற என்ன பிரச்சனைனா கவரேஜ்லாம் கிடக்கு மற்ற இனி என்னண்டா நான் கொஞ்சம் மோதிரங்களை கலத்தி கொடுத்து போட்டேன் இது சங்கிலியே உள்ளுக்கு விடு உள்ளான்னு கிடக்கு தெரியாதையா இந்த காலம் சரியான பிள்ளையான காலம் ஆனால் நல்ல வடிவான ஏரியா உண்டு என்ன சார் உண்மையிலே இப்போ நாங்கள் எடுத்த ரூம் வந்து நல்ல ஒரு அமைதியாக நிம்மதியான ரூம். சட்டை டொப்பில் இருக்கு சட்டப்படி ரூம் என்ன ரிஸ்க் எடுத்து அவ்வளோதான். நல்ல ரூம் பிரச்சனை இல்லை ஒரு கொஞ்சம் நேரம் முடிய லேட்டாக தான் ஆள் போகணும் இல்லாட்டி கொடுத்த காசுக்கு வேற இருக்கு ஓ அடே இப்போ என்ன பிக்மி வருதா என்ன விளக்கம் படிக்கலாம் எனக்கு இதெல்லாம் வேன் இதை விசார் வந்துடுறான் தெரியுமா சும்மா நாங்கள் நடந்து வர பிடிக்கிறதுக்கண்டா யோசிச்சு பாரு ரோட்டை வண்டியா போய் பாரு கொஞ்சம் பொறுங்க வரேன் அவசரப்படேன் இப்போ திருத்தி கடிக்கிற நாயாக இருந்தால் என்ன செய்ய சொல்ல ஒன்றும் செய்யுதா நிக் ஒன்றும் செய்யுது சரி அட இதுக்கு நாங்கள் மட்டும் தான் காய்ச்சொண்டு இருக்கோம் இங்கே இந்த வீட்டு நான் மொட்டை மாடிக்கு இப்படியே நான் நடந்து போயிடுவேன் இதான் வந்து என்ன அப்படி இதானா வந்துடும் யோசிச்சு பாரு தம்பியை இங்கே இதில் ஆட்டோ நிற்கிது ஐய மேவராட்ட கேம கடையே மாறலத்தீங்கன்னா தானே டவுனுக்கு வேணும். టౌన్ వేయండి ఓళ్ళ మీరు తిరగలేకపోతే ఏమన్నా అడిగా కేవా ಟೌನ್ಗೆ ಅಂದಿರ ಬೆಸರ ಟ್ರೀವ್ ಇಲ್ಲೇನೋ ಏನೋ అని ಟೌನ್ ನೈಟ್ ಕಡೆ ಕಟ್ಟುಗೆ ನೈಟ್ ಕಡೆ ದಾಳು ಕೂಡ ಇದೇ ಇರಲ್ಲ ಏನೋ అని அப்போ இதண்ணே அरे ஏன்னா என்ன அरे என்ஜாய் என்ஜாய் என்ன பம்பலண்டா ஆக்கள் வந்து மது வருந்தி கொண்டு நிற்கணும் அப்போ நான் வந்து என்ன மாதிரி விரவிக்கிறோன்றதுக்கு தாங்கள் சின்ன அளவில் நிற்கிறோம் அப்போ எங்களுக்கு தெரியும் தானே தம்பி உதாரணத்தை சொல்லினா அப்படியே இறக்கிருப்பேன் முன்னம் பட்டி கொள்ளையிலாடா இப்போ சில ரோட்டு வரைக்கும் ஏற்றினா பட்டி கொள்ளையில அதான் அப்படி ஆனால் நல்ல ஒரு லக்ஸரியாக இடத்துக்குலாம் உள்ளிட்டுருக்கோம் மண்ணிடம் உண்டா அக்கினி நீ என்ன செய்யண்டா அதான் நான் சொல்ல வந்தேன் அப்பயே ஃபோட்டோ பிடிச்சேன் அடுத்து ஃபோட்டோ பிடிச்சேன் வைத்தியாரா லொக்கேஷனை ஷேர் பண்ணடா நாங்கள் வந்து பண்ணெடுக்க பம்பளுக்கு தான் வந்துடுறாங்க. ஆனால் இந்த பில்டிங் எவ்வளோ வரும் கொஞ்சம் எப்படி ஒரு 16 ரூபா வரும் நீங்கள் வரும் என்ன
இது 16 ரூபா 18 ரூபா. இப்போ என்ன விளக்கம்டா, இதெல்லாம் கடை தானே? புது கடைன்னு நீ சொல்லிக்கேன். ஆனால் பூட்டி கிடக்கு. உண்மையா? இப்போ என்ன நடந்தா போகிறோம் நாங்கள்? இப்போ நடந்தான் போகணும் போல. டெக்ஸி கார்டுகள் நம்ம டெக்ஸி ஆள் நிற்குது. அப்புறம் ஐயா எந்த படம் வந்து டவுனுக்கு போகணும். கேம கடையிட்ட போன கேரையாண்டே வருது. பிக்மி போட்டி அதே மாதிரி வார ஆட்டோமே ஆச்சு மறைச்சா தான் டாக்குது. ஓ நேரம் 11:30 மக்கள் இந்த கன்ஃபார்ம் ஆகிட்டேன். ஆள் ஒன்று வேற போதா. ஆள்கிட்ட பேர் சந்தன பண்டாரு, சந்தன பண்டார சூரியகுமார். பசிக்கு சில வேளை சந்தன பண்டார பார்ப்பது என்ன சின்ன ரிப்பனோடு கேன்சல் நான் பண்ணேன். ஏன்னா 250 ரூபா. ஆனால் வேறு சூரிய பண்டார யாரையும் பிடிச்சா வச்சு சுற்றி 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 பிடிச்சிடும். 1500 ரூபா 2000 ரூபா ஆண்டுவான். வேண்டுவோம் பராட்டா 150 ரூபா. யாரு வர பண்டாரா எங்கட ரிவர்ஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆளோட போனோம். அவரை மாதிரி தான் இருக்கும். ஆனால் வஞ்சம் இல்லாம மறைச்சி ஏறிக்கலாம் போல. மணியா இப்படி நில்லு, இப்படியே நில்லு. ஒரு வானம் பேம் அவரே கேடு கவிதாசை போட்டோம். நீ அப்படியே ஓடணும். இவன் போ ஆளை மறிப்போனா ஐயா. ஏன்னா அது பஸ் இருக்குடா. காற்று உடம்புல கூட அந்த என்ன சொல்ற ஸ்னோ வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏசி ஒரு 24 வேலை செய்யுமா போல. உண்மை உண்மை உண்மை. ஆனால் நாங்கள் அந்த அந்த வியூவை காட்டுறோம். பெரிய சட்டப்படி அந்த லைட் வந்து தண்ணிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது பாரு. நல்லா ஆள் என்னடா கேன் ஓரத்தோடாண்ட அடுக்கு. அதாவது அங்கே விட்டு ஓடா இவரை எவ்வளோ முன்னுக்கோ படிக்க ஆட்டோ முன்னும். மகளே பாருங்க, தொடர்ந்து பாருங்க, பம்பலை பாருங்க. புல் 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 பெம்பல் பிளாக் தான். ஆனால் ஆளுக்கு தெரியும், ஆளுக்கு உள்ளாங்க ஆள் சாப்பாடு கிடைக்குதான் மட்டும் தெரியுமா. ஆளை கேட்டுறாங்களே இல்லை நாங்கள். ஆனால் இவர் அந்த அதுக்குள்ளே இல்லையா, இவர் அந்த லைனுக்குள்ளே இல்லை. ஆனால் கோட்டு சொத்தியா போட பார்த்தா சாடியா சில வன்மையாக இருக்குது இது. இப்படி தானே கொழும்புல தம்பி பிக்மியோ ஊரை போட்டு வரி போட்டு கலாய்ச்சி போட்டு பிறங்க இருந்தால் தமிழில் காய்ச்சி ராகினி. ஓ இந்த ஜாசா எங்களுக்கு சும்மா வேர்க்க தொடங்கிட்டேன். இனி ஆள் எவ்வளோ கோரியா பஸ் ஸ்டாண்டு ஒரு வன்மையால் விட்டு நம்ம தெரியா இடமோ போலீஸு மறைஞ்சி போலீஸு மறைக்க சொன்னா குடும்பார் விடுங்க உங்களே. ஆளு தெரியும் சாப்பாடு கடை ஆள் இப்படி விட ஆளை பார்க்க நல்ல ஒரு மனுஷன். ஆனால் பேர் நாங்கள் இதுக்கு முதல் போன ஆட்டோவை மறிக்காம பிக்மி ஓட்ட ஆட்டோவை பெற முதல் ஆள் எங்களுக்கு வரணும் மட்டும் பிதிக்கிறாப்பா. இனி நடக்க போகிற என்னன்ற எங்களுக்கு தெரியாது. ஆனால் பலன் அது பலன் சரியான இடத்துக்கு கொண்டு வந்துருக்காள் பேர். இதுதான் இரவு நேரத்தில் சாப்பாடு கட்டி கொடுக்குறோட நீங்கள் கேமத்தியனது அதோட எனவதே
கீழே அடே ஒரு 200 இருந்தா கொடுத்துட்றா. இல்லை எவ்வளோண்ணா அந்த இடம்? அவர் வந்து சும்மா போன இது என்ன ஐயே மாறுதியும் அவன் வந்து எவ்வளோ தர சொல்லக்குள்ளே நாங்கள் 500 ரூபா கொடுத்து போட்டு மிச்சம் கேட்டால் நாங்கள் நோண்டிடாப்பா. ஓ ஆனால் ஒன்றும் செய்யலாம். சரி தேங்க்யூவா. ஓ ஆ சரி எப்படி இந்த கணக்கு சரியால் 200 ரூபா எடுத்தது நம்ம கணக்கு போட்டால் பிள்ளைக்காடா பாபா என்னடா கண் මොනා තියන්නේ කෑම? கொத்து நானே அங்கிள் வந்து கொத்து அவர் ஷேர் பண்ணி சாப்பிட்றேன் வேற அம்மா வேணாமண்டவா. அப்போ உங்கள் 2 பேருக்கும் எனக்கும் இதுவுக்கும் அதேமாதிரி அங்களுக்கும் வேணும். அப்போ கொத்து வைக்கியது சிக்கனோ 650 ரூபா. அப்போ 3 கொத்தை போடுவோமா? உங்களுக்கு பசி என்னட்டா? முண்டை போட்டு அரவாசாங்கண்ணா. ஓகே இல்லை முண்டை போட்டு கொண்டு போவோம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். முண்டை போட்டு வராக்குமே. அப்படி 3 தான். சிக்கன் தமிழ் தெரியுமா? தமிழா நீங்கள்? தமிழா? அதுவும் சரி. நாங்கள் யாழ்ப்பாணம். நாங்கள் 2 தான் வந்தோம் சாப்பாடு இல்லாத தான் அம்பிட்டு போனோம். இங்கே நாங்கள் ஒரு 3-4 நாளைக்கு நிற்போம். என்ன கிடாக்கு பார்க்க? இங்கே கார்டன் இருக்கு, வியூ பாயிண்ட் இருக்கு. வியூ பாயிண்ட் மேலே அந்த புத்தர் டெம்பிள் இருக்கு. அங்கே போகணும் 4 மணியை போல போனால் நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு. நல்லா 4 மணி நல்லா 4 மணிக்கு என்ன மார்னிங்கே ஈவினிங் உங்களோட சிட்டியும் வேற வியூ பாயிண்டா? அதுவும் ஓகே, இதுவும் ஓகே. இது தமிழ் கடையோ இல்லை? ஓகே வேறு பொட்டனிக்கல் கார்னிக்கு கார்டன் தலதா மாளிகை இப்போ பெரனியா பூங்கா அப்படி இருக்கேன். டீ ஃபேக்ட்ரி அதிகமாக பார்க்கலாம். அங்கால அந்த நுரலியெல்லாம் இப்போ தண்ணி வந்து எல்லாம் அது என்ன பிரச்சனை இல்லை. இது என்ன செய்கிறாங்க? இது கான்கிரீட் போடுறாங்க. இது கான்கிரீட். இது அந்த இது மிஷின் கான்கிரீட். யாழ்ப்பாணம் எங்க? யாழ்ப்பாணம் பருத்தித்துறை. ஓ தெரியுமா? பாருங்க இந்த டைமில் நாங்கள் அண்ணாவரால் எங்களை சந்திச்சிருக்கார் வந்து சாப்பாடு கடை அண்ணாட சாப்பாடு கடை சட்டப்படி சாப்பாடு போட போகிறார். வடிவா போட்டு தான் சொல்லுவான். எல்லாம் வந்து எல்லா இடம் எல்லாம் பார்த்து இதெல்லாம் காய்ச்சி பம்பலா போட்டா எங்கட ஊரில் இருக்கவங்க பார்ப்பான் பம்பலா. ட்ரிப்பா அப்படியே இவர் கேடாலேருந்து வந்த தம்பி. அப்போ ஆளருக்கா கூட்டின்னு வந்த சந்தோஷமா அதான் என்ன சொல்ற சின்ன வயசில் போய்ப்பான் வந்து அதுதான் இவங்க நீ அங்கே செட்டில் ஆகிட்டாங்களே அப்போ வரமாட்டாங்க. எப்போடா ரிட்டர்ன்? நீ எனக்கு பசியில் சிரிப்பு வருது. ரூம் இங்கே இது ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்துக்க இதுக்குள்ளே என்ன பேர் தெரியா அதுக்குள்ளே போகணும். மேப்பில் பார்த்துட்டு போனேன். நாங்கள் எடுத்தது 7,000 ரூபா. ஒரு ரூம் 7,000. 3 ரூம் எடுத்தேன். என்ன செய்கிற நீ? பொட்டனிக்கல் கார்டன், தலதா மாளிகை, வியூ பாயிண்ட், லேக் வேறு மேலே எல்லாம் இருக்கு. யார் இப்போ கொத்து போடுறாள்? க்ஷணம் பார்த்து என்ன சிரிப்பு சிரிக்குன்னு சொல்லாமா? கவிதாஸ் பக்கம் கனடாக்காரன் ஆகிட்டான். லுக் அப்படி தான்டா. எங்க டொரண்டோவை? ஐயோ கடவுளே. ஏரியா என்ன ஓ பகல் டைமில் பேக் ரோடாக இருக்கு. கொத்துக்கு ரொட்டி வந்துட்டு உண்மையிலேயே என்ன சொல்கிறேன் இப்படியா இடங்கள்ல நான் சாப்பிட்ற குறைவிடாப்பா. சரி வேற அவசரத்துக்கு ஒன்றும் செய்யலை. அது பிளேட்டில் போடுறான்னு அடிக்க வேண்டியான என்ன நாளைக்கு பயணங்களை கூட பஞ்சில் அவ்வளோ அதான் பிளாக்கம் அடி அண்ணன் கொத்து அடிக்கிற காட்டு தம்பி ரைட் அடிக்க அப்புறம் கொத்து பாருங்க
பொடியெல்லாம் வந்து நைட் டைமில் இப்படி சாப்பிட்ற நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குமே. இப்போ என்ன ஒரு எப்பயும் பொடியாக தான் அதான் தம்பி கனடாவில் வந்து அப்புறம் 650 ரூபாய்ன்னு சொன்னு யோசிக்கிறாங்க ஐயா கொத்துக்கா. அப்புறம் என்ன முதல்ல விலகமாக சொல்ல மாட்டேன், விலகமாக சொல்லி இப்போ நாக்கோட வந்த சும்மா நாங்கள் இடம் பார்க்கணும். ஆகிரி விலக முதலண்டா சொல்லி இப்போ இடம் பார்க்க வந்தாங்க மாமாக்கள் வந்தவே ஏற்றி கொண்டு வந்து நான் சின்னலேருந்து அது பக்கம் ஒரு காலம் வரையிலேன்னா சங்கிலியேன்னு தெரியுது இல்லை தான். அப்போ சரி அந்த லைன் தான் நோமெல்லாம் தெரிஞ்சு அப்படி கடையில் எதுவும் இருக்குன்றியா நெஞ்சு? அப்போ இது என்ன மாதிரி தெரியுது உங்களுக்கு பார்க்க? இல்லை ப்ரஷ் சிக்னல் வாங்க தண்ணி போத்தல் வாங்கணும் என்ன தண்ணி போத்தல் எங்கட ஹோட்டல் எங்கட ஐயாட கிடக்கு சிக்னல் ப்ரஷ். சிக்னல் ப்ரஷ்ண்டா இனி நீங்கள் கொண்டு வந்து இல்லையா? இல்லை இல்லை கொண்டு வர மரியாதை அதுதான் அதான் ப்ரஷ் கொஞ்சம் அந்த டொய்லெட் கலர் ப்ரஷ் வந்து வளைஞ்சி எப்படி சொல்லலாம் அந்த பூ வளைஞ்சு பட்படியால் ஓட்ட திருட்டு ப்ரஷுக்கோ. ஓ அதால் சிக்கா போச்சு. இந்த வெசல் சும்மா பிச்சு கொண்டு வருங்க. அந்த அந்த கடை ஒன்று தம்பி சிக்னல் ப்ரஷ் வேண்ட கடை அதில் வேணே ஓகே அதில் கனடாலேருந்து வந்து தான் சின்ன பயமண்டிக்கு ஆளுக்கு சத்தங்களை கேட்டால் சின்ன பயமண்டி இதெல்லாம் வந்து நைட்டில் செய்கிறதுக்கான பகலில் அவ்வளோ ரபிக் ரபிக் தானே இதெல்லாம் வந்து நைட் டைமில் செய்கிற இந்த ரஃபிகாம் காலையில் மார்னிங் அப்படி அதெல்லாம் சின்ன வேலைன்னு நினச்சிக்கொள்ள வேணாமா? எல்லாம் பிளான் அதான் பெரிய வேலை பக்கா பிளான். அடி கொத்து சும்மா தூள் குழம்பு தான் கொஞ்சம் ஸ்பைசியாக போட சொல்லுவோம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அடி சும்மா தூள் குழம்பும் கடையில் அடியை கொத்து இங்கே வா இங்கே வா குழம்பு கிரேவி வச்சு பஸ் போன எல்லாம் நைட்டில் இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாம் மூடிடுவேண்ணே, எல்லாம் மூடிடுவேங்க. சாப்பாடு இப்படி நைட் கடை தான். இது இனி நீங்களும் கொஞ்சத்தை மூடிடுவீங்களா? டைம் சரி நல்ல காலம். நம்ம தான் அந்திம கொத்து கிரேவி ஒரு 3 தானே. இது தம்பி பஸ் தாரா ஆனம்புழுக்கு அடிச்சுடியா பார்த்து ஒரு ஒன்றுக்கா விட்டு தந்தாலும் பருப்பு நீ வேலை இல்லையே கடைசி சொட்டோன்னு அடிச்சு விட்டு ஒரு சன் பாருமா இன்னும் அதுதான் ஐயா மாற்றிடு குழம்பு இல்லையா மேடா புத்தா அண்ணன் தமிழா அதான் முதல்ல எங்கட தமிழ்லண்டு குழம்பு இல்லைண்டா சிக்கன் லாபம் அட எங்கட கனடா தம்பி எதோட கொண்டு போயிடாங்க கனடா தம்பி அனுப்பேன். ரைட் தேங்க்யூ ஸோ மச். அங்கே மேலே ஒரு ஹோட்டல் ஒன்று எடுத்தேன் இந்த அதுக்குள்ளே நம்ம பேர் தெரிய மெப்பில் பார்த்து போனேன். நம்ம இதுக்குள்ள அந்த செரோன் அந்த தாத்தா வராரு தவற போறாரு
வரையா போயிட்டு சந்தோஷம் சந்தோஷமா அண்ணா வரண்ணா வர அண்ணே பாய் யாரு ஆளு வந்தானே பாருண்ணா பாய் யாரா அபியா பிரஷல் வாங்கினாடா இப்போ இங்கே சோப்பு இல்லை அங்கே நீ என்ன எங்கட மொழியில கேடா மொழியில கேட்டீங்க அப்போ தர மாட்டான் பிக்மியை போடுவா அப்போ அடியான் பிக்மி சரியான ரூட்டுக்கு டக்குன்னு கனெக்ட் ஆகுது ஆனால் வாராங்க இல்லை வந்து கனெக்ட் ஆகிட்டேன் நான் கனெக்ட் பண்ணேன் வருதா அது ஆள்கிட்ட அங்கே ஹோட்டல் நம்பர் தான் கிட்ட கால்ட சிக்னல் வேலை செய்ய கொஞ்சம் கம்மியாக ரெண்டாள் தான் இந்த பர்சனல் நம்பர் தந்து விட நான் வந்து அடிக்கடி நொக்கண்டு வந்தடா இப்போ நாளை காணல ஆள் அடிக்க கோல் ஒரு இவங்களை கொடுத்தாங்க கேட்பாங்க ஹலோ 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 தம்பி இங்கே சொல்ல இடத்துக்கு வரணும் பிக்மி போட்டான்னு சொல்லும் கட்டுக்கேலே ஹலோ கட்டுக்கேலே எஸ்கே பிளாக் නෑ මේක ඉන්නේ මේගොල්ලන් කටුකැලේ මේ කැලින් සෙන්ටර් ඉස්සරහා. කටුකැලේ කැලින් සෙන්ටර් ඉස්සරහා. කටුකැලේ. මේ ලොකේෂන් එක හරියට දාන්නකො එතකොට එන්න පුළුවන්. කටුකැලේ දන්නවනේ කටුකැලේ කැලින් සෙන්ටර් එක. இதில் வந்துட்டு சொன்னீங்க කටුකැලේ කොහෙද තියෙන කියලා දන්නවද? පොලිසිය දන්නවද? පොලිසිය පහුවෙලෙන්ට. ये कट पड़ेगा ये कट पड़ेगा என்னடா பை ये कैसे पड़ेगा இதுதானே इसमें ऑर्डर में किलो दे दिया அதுதானடாப்பா அதுவும் இல்லை பக்கத்தை நிற்கான் இன்னொரு பாஜா எல்லாம் பிட்ட ஓட்டணும் தான் இப்போ இருக்கிறாங்க நாளைக்கு எத்தனை அங்கே எவ்வளோ ஓட்டணும் இது லொகேஷன் கொடுங்க ஒன்றாவது லொகேஷனை போட்டு அடிங்க இது கேன்சல் பண்ணுவோம் அவங்க கேன்சல் பண்ணுவோம் இல்லை இந்த லொக்கேஷன் போட்டு அடிச்சு அவனுக்கு திருப்பி அவனுக்கு தான் கனெக்ட் ஆகுதுயா அல்லாடி இதில் வர ஆட்டோண்ட பிடிச்சாலும் சரி தான் ஆட்டோவில் போனால் பிக்னி யாழ்ப்பாணம் எங்க நீங்க மீதான் நல்ல போடு பிக்மி தான் நல்ல வேணா யாழ்ப்பாணம் பருத்துறை நீங்கள் இதுதான் யாழ்ப்பாணம் வந்து ஆளவன் தான் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு சுரேஷ் பாய் கொத்து பாய் சுரேஷ் பாய் பராட பாய் எல்லாம் ஆல் இன் ஒன் ஆல்ரவுண்டர் இந்த இன்னொரு ஆளுக்கு கனெக்ட் ஆகுது பார்ப்போமா ஆள் எப்போ வருதுன்னு பக்கத்தில் நின்று கொண்டு தெரியாண்டா ஆள் கழிச்சதுன்னு தான் சரிடாப்பா ஏண்டா இனி பிக்மி ஒரு ஆள் இந்த இடம் தெரியலண்டா முழு கண்ணியும் இதை தெரியும் அதுதான்டாப்பா எனக்கே தெரியும் இப்போது இது சேனல் சென்டர் சேனல் கன்சன்ட்ரேஷன் ஆனால் இப்படியா டைமில் பிக்மி போட்டு போகிறான்னு இல்லை இப்போ அவரங்களை நம்மளை கண்டு வந்தால் வந்து குழம்பில்லையா கொத்துக்கு சாப்பாடு கிடைச்ச பெரிய விஷயம் இந்த டைமில் அதான் அவனுக்கு சாப்பாடு பசி மட்டும்தான் மைண்டில் இருக்கு கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகிட்டு ஆள் இங்கே நிற்கிது சுழண்டு கொண்டு வரும்போது ஆடி தம்பி இங்கே ஆள் அடிக்கிறாப்பா சொல்ல ஒருத்தர் வரும் हेलो ओ अरे इधर इन्हें काटो के लिए इलेक्ट्रोटिक थी चैनल से ठीक सरा रेफ्रिजरेटर देगा ओ हाल ये मानुस हम मानुस है ये मानुस मैं मानुस आई और கேட்குற மாதிரி சொல்லும் इटली नांदी बात கிட்டடியில் வந்து இப்போ சரி கிட்டடியில் வந்தால் இதில் லொக்கேஷன் காட்டுமே இப்படிதான் டாம்பனா டூம்பனா ஏன்னா ஆளம் தான் டாம்பனா டூம்பனா ஐயா குறை மாதம்
கமலஹாசன் சொன்னீங்களா? ஐயோ எனக்கு தெரிஞ்சு குற மாசம் உண்டு. எடுக்கிறீங்க நீங்கள் தராட்டம் வந்து ஒரு அம்மா சாரி சரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களா? அது வேணுமா? சாப்பாடு எடுத்தீங்களா? சாப்பாடு எடுத்தீங்களா? அப்படிங்களே அப்போ சாப்பிடு பண்ணது போல இதாகிங்களா? எடுங்க இது முட்டை நேரத்தை பார்த்து பாருங்க. ஆட்டோ நம்பர் அதான் அவர் தான் பாரா போட்டு யாழ்தேவி ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். யாழ்தேவியா? அதான் கண்டனே உங்களுக்கு அந்த டைமில் வரேன்டா வரேன். ஐயா வரேன் ஆளை வழியாக பார்த்துவார். அவரை மாதிரி ஒரு ஆள் எங்கட ஊருக்கு காட்டுறோம்க்கா ஆட்டோ பாருண்ணா. ஓ உண்மையாக இருக்கார். உதய தாடி கேட்டப்பில் உதய தொப்பியோட ஆள் இருக்குது காட்டுறேன் பார். எவ்வளோ நேரம் காட்டுது? 250 ரூபா ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நார்மல் டைமிங். அதுதான் நீ என்ன செய்யற நேரத்துக்கு கிளம்பு முடியும். இதெல்லாம் விதமான அனுபவம் வேணும். இதெல்லாம் அந்த வீடியோ போட்டு வைக்கக்குள்ள ஒரு மெமரி ஆகிட்டாப்பா. நேற்று நான் அந்த இதுவை மீட் பண்ண போன ரைட் தான் பாதையா. அப்போ இப்போ அந்த வீடியோ 1 இயராக வச்சுருந்துட்டே போட்டது அது பார்க்க நல்லா ஆகிட்டாப்பா காலத்துக்குமா. இனி போய் பார்த்தா தான் தெரியும் வேற என்னென்ன தெளிவு வச்சுக்கிறாங்கன்றவங்க. வையாபுரி குழு கணுகள் உள்ளிட்டுருப்பாங்க. என்ன அடிக்கடி போர்ம கொட்டி மாற்றோன்னு பண்ண பண்ணா எடுவேப்பார் அனுபவம் இல்லாத நேரம் அந்த போஸ்டில் அடிச்சு தான் ரிவர்ஸ் எடுத்து விட்டுக்கணும். இருட்டுக்கு வந்தால் அப்படி தான் நடக்கும். என்ன வளைவுகள் அப்படி தான் பாருங்க தெரியாது. அதுவும் ட்ராஃபிக்காக இருந்தால் கடைஞ்சிக்க. தெரிஞ்சுக்க ரோடு. ஓ சரி இறங்குற ஓமண்டி போட்டு இறங்கு. ஐயோ ஒரு இதெல்லாம் முடிச்சு போட்டா கூட தான் 250 ரூபா. 250 ரூபா. ஹரி ஏன்னா தேங்க்யூ. ஓகே பாய். அவன் கேட்டது மையம் தாண்டது நிப்பாட்டு கேவன் என்ன யோசிச்சது போட்டு கேட்குறான் ஓமண்டா என்னடா சொல்லுடா. நீ எண்டியோ தெரியா நீ சொன்ன டியூன் இருக்கல்ல நானே நிப்பாட்டிப்பேன். அதை விட இவன் ஆட்டோக்காரனுக்கு ஏறக்கூடாது தப்பி தவறி திருப்பி ரிவர்ஸில் கொண்டு பயப்படுறியோ? இல்லை சொல்கிறேன். அவ்வளோ யோசிச்சு உயிரோட தின்னே அப்புறம் நீ அதுக்கு பார்க்க அட்வென்ச்சரா போ. நான் மட்டும் வீட்டுல போட்டி வந்துடும். அதை பற்றி நான் யோசிக்கல. நான் அதை பற்றி யோசிக்கிறேன். தெரியும் எனக்கு இதுவரை பயம் இல்லை. கவிதாஸ் நடக்குது பார். அது ஆட்டோக்காரன் ஏற்றக்குள்ள போடுறதுக்கு பிறகு ஆட்டோக்காரன் ஏற்றுறன்றப்ப நம்மளோட வேனை இதுக்குள்ள ஏற்றிட்டேன் நாங்கள் யோசிச்சுப்பார். என்ன காலை ஆனால் பகடிக்கல இதில் கல்கள் இந்த ரோடெல்லாம் கொண்டு வந்து கல் சீமந்து கம்பி எல்லாம் இந்த இல்லை அது புரியுமா நேரம் கொண்டுடும் கேட்குறான் கேள்வி கல் சீமந்தில் இதால் கொண்டு வந்தேன். ஆனால் என்னன்றா பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு இந்த கட்டடங்கள் எல்லாம் கட்டிப்பான் யோசிச்சுப்பார். சிலவளை கிண்டினா கீழ் வீட்டுன்ற ஃப்ளாட் தெரியும். உண்மைதான். நான் வந்து சொப்பினை பிச்சிடும் வருது சாமான் பின்னாலே
ஆனால் எங்களை கதையில் கேட்டா இன்றைக்கு இருக்கிற சென்னைக்கும் யாரோ பூந்துட்டான் ஏரியாவுக்கு இங்கே இது ஏதோ முக்கியமான இடமா ஏண்டா அதில் அமெரிக்கா இந்த கொடியெல்லாம் போட்டுக்கூட ஓ ஆள் திறந்தா அமைச்சிக்கிறேன் இங்கே ஒரு ஆள் சலாம் வலைக்கும் ஆள் யோசிக்கும் வரைக்கையும் எடுக்கிறாங்க புகைக்கையும் எடுக்கிறாங்க சாப்பாடு கொண்டைக்கையும் எடுக்கிறாங்க சாப்பிடைக்கையும் எடுக்கிறாங்க என்ன என்ன ஆக்கினாங்களாப்பா ஐயோ கடவுள் போய் குளிக்கணும் அதாவது இல்லை ஹோட் போட்டு குளிக்கணும் இல்லை மற்றோட கொடுத்த ஆசானியாமா கூட விடிய விடிய குளிப்பா தண்ணியாக திறந்து விட்டு படு சரியா கேட்டு ஆள் நெக்கிஞ்சிலோட அங்காள் விட்டு நீர் வச்சு ஊற்றுப்படுது என்ன குறைக்கிறே இல்லை காசு இதான் 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 உங்களோட இது எங்களோட இது என்ன தனியை விடாமல் நீங்கள் லம்பாங்க வா டக்குன்னு சாப்பிடுவோம் சூடாயினா ஆறுனா என்ன வரியா சரியா இப்போ நான் ஓயே இங்கே எடுக்கலாமோ காலை மேலே எடுக்கலாம் நினைக்கிறேன் ஓ இங்கே டைமுக்கு எடுக்கலாம் காலை மேலே இப்போ எடுக்கலாம் ஆள் இல்லை ஆள் தரேன் நீங்கள் விடிய கேட்டீங்கன்னா அது தரேன் ஓ நீங்கள் அடிங்க சாப்பிட்டு அடிங்க சாப்பிட்டு அடிங்க இது பக்கத்தில் நீங்கள் அந்த லைனுக்குலாம் வாரியம் அப்போ பிரச்சனை இல்லை சாப்பிட்டு ஓ அல்லாடி எடுக்கிறாடு எடுத்துடா ப்ரோ என்ன அவள்லேயேப்பா அம்மாளியே நீ தரவன் பார்சல் தந்த அம்மாளியேப்பா ப்ரே கொட்டுவான் ப்ரோ காலாட்டி பிறகு நேரு சாப்பாடு வாங்க போயிடாது காணுதா என்ன என்ன காணும் சாப்பாடு கொண்டு வர மாதிரி வந்துட்டேன் இப்போ நான் இப்போ உணவு உங்களுக்கு காணுமென்னா ஓமண்டா இல்லை ஏன்னா காணுமெண்டு ஓட்டு ஒரு மாதத்தில் விதுவிட்ட கொடுக்க விதுனைக்கு அந்த மாதம் தனக்கு மட்டும் வந்து கடவுளை இந்த வயசில் அடிக்க பார்த்துதா ஓ அதெல்லாம் 2 வயசு சாப்பிடணும் சரி ரூம் 2 ஒன்று போடணும் விடிய பார்ப்போம் பிடிக்க அப்புறம் சரி பட்டம் போடணும் அப்போ படுவோம் நான் இடையே வருவேன்னா சாப்பாடு எங்களுக்கு தான் பார்ப்போம் சரி சரி